ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கிரானி 2 ப்ளே பண்ண போகிறோம். ஆல்ரெடி 3ல் வந்து ட்ரெயின் எஸ்கேப் அண்ட் மெயின் டோர் எஸ்கேப் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து 2 ப்ளே பண்ண போகிறோம். கிரானி சாப்டர் 2. வாங்க கேம்குள்ளே போகலாம். ஓகே, வாங்க டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு போகலாம். டோர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு படிக்கட்டு இருக்கும், இது வழியாக மேலே மாடிக்கு போகணும். மேலே மாடியில் தான் இருப்பாங்க. ஐயோ, தாத்தா வந்துட்டாரே. ஓகே, இந்த வழியாக அப்படியே இதை தள்ளி விட்டுட்டு இந்த சைடாக போய் மேலே மாடிக்கு போயிடலாம். ஏன் அதை தள்ளி விட்டேன்னா அங்கே பாட்டி வரும், அதனால் நம்ம அந்த ட்ரிக் யூஸ் பண்ணி அப்படியே மாடிக்கு போயிடலாம். பாட்டி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், வந்துருச்சு பாட்டி. ஓகே, நம்ம போகலாம். ஐயோ, தாத்தா வந்துட்டாருங்க. செம்மையாக மாட்டிக்கிட்டோன்னு நினைக்கிறேன். பாட்டி வேறு ரொம்ப ஸ்லோவாக, ஆமையை விட ஸ்லோவாக போயிட்டுருக்கோம். ஸோ பாட்டியை தாண்டி போயாச்சு. ஓகே, பாட்டி அட்டாக் பண்ணல நம்மளை. ஓகே, நம்ம போகலாம். இன்றைக்கி வந்து ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணலாம். ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கு தேவையானது எதுவும் இருக்கான்னு பார்க்கலாம். இந்த ஃபோட்டோஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஆஹா, வெப்பன் கீ கிடச்சிருச்சுங்க. இன்றைக்கி சரியான வேட்டை நம்மளுக்கு. வெப்பன் கீ எடுத்தோடனே கிடச்சிருச்சு. போய் வெப்பன் எடுக்க வேண்டியதான். ஐயோ, ட்ராப் போட்டுட்டு கிரானி மறுபடியும் வந்துருச்சு. இந்த டோர் வேறு ஓப்பன் பண்ண முடியல. ஓகே, குடுகுடுன்னு வேகமாக ஓடி போய் தாத்தா எங்கேயும் வராமல் இருந்தால் சரி. ஓகே, தாத்தா அடிச்சிட்டு வரோ. ஓகே, சீக்கிரம் போயாச்சுங்க. இங்கே தான் வெப்பன் வச்சுருப்பாங்க. ஓகே, கன் எடுத்தாச்சு, ஆமோ ஃபில் பண்ணியாச்சு. இப்போ டேரெக்டாக நம்ம வெளியே போக முடியாது. இந்த கீயை வச்சு சவுண்டு போட வச்சு பாட்டியை வர வச்சுடுவோம். பாட்டியை வர வச்சுட்டு நம்ம ஷூட் பண்ணிடலாம். வந்துருச்சு பாட்டி. ஐயோ, பாட்டி ஓடிடுச்சுங்க. ஓகே, ஒரு கல்லில் 2 மாங்காய். தாத்தா வந்துட்டார். ஓகே, தாத்தாவை போட்டு தள்ளியாச்சு, பாட்டியும் போட்டு தள்ளியாச்சு. இப்போ தாத்தா கிட்டே போய் இந்த சாவியை நம்ம வாங்கணும். சாவியை கொடு தாத்தா. சாவியை கொடுத்தியா? ஓகே, இப்போ வந்து இந்த சாவி எடுத்துகிட்டு போய் செக்யூரிட்டி ரூம் ஓப்பன் பண்ணணும். செக்யூரிட்டி ரூம்குள்ளே தாங்க மாடி. அந்த மாடி வழியாக போனால் தான் நம்மளுக்கு வந்து ஹெலிகாப்டர் போய் பார்க்க முடியும். இதுதான் செக்யூரிட்டி ரூமு. இதுக்குள்ளே ஏதாவது வச்சுருக்காங்களே? போட்டுக்கு வச்சுருக்கானுங்க. இது நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம எஸ்கேப் பண்ண போகிறது ஹெலிகாப்டர் எஸ்கேப்பு. ஸோ இந்த ஃபோட்டோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதனால் இந்த ஃபோட்டோஸ் எங்கே இருக்கோ அதை நம்ம கலெக்ட் பண்ணி போட்டுக்கலாம். அங்கே ஒரு ஃபோட்டோஸ் இருந்துச்சு, இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது. இதையும் எடுத்துகிட்டு போய் கலெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே இருக்கா? ஓகே, கிளாஸ் ஃபியூஸ் இருக்குது. இதுவும் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டு. மேலே வந்து அந்த கிளாஸ் ஃபியூஸை போய் கனெக்ட் பண்ணணும். அதை கனெக்ட் பண்ணால் தான் அங்கே ஒரு கீழே வந்து கிளாஸ்லேயே ஆன இப்போ இது இருக்கும், தரை இருக்கும். அதில் நம்ம நடந்து இது ஃபியூஸ் கனெக்ட் பண்ணாமல் நம்ம போனோன்னா அப்படியே உடஞ்சி கீழே விழுந்துருவோம். ஓகே, இந்த விரிஞ்ச் எடுத்துக்கலாம். இதை எடுத்துகிட்டு போய் கீழே வந்து அந்த தண்ணி அங்கே அந்த குட்டி பையன் ஒருத்தர் இருப்பாங்க. அவனும் ஒரு பேய் தான். இந்த பாட்டியும் தாத்தாவும் சோறு போட்டு வளர்த்துட்ருக்குறாங்க. ஆக்சுவலாக அவனை சோறு போட்டு இல்லை, நம்மளை தான் வெட்டி துண்டா சிக்கன் மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு சிக்கன் பீஸ் இருக்கும். ஆமாம், ஃபில் பண்ணிப்போம். போய் அவனை முதல்ல இவங்க 2 பேரையும் வர வச்சு போட்டு தள்ளிடணும். ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இங்கே மறைஞ்சிக்கிட்டு இந்த பாட்டி தாத்தாவை வந்து போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் கீழே போகணுங்க. அவனை போய் முதல்ல போட்டு தள்ளணும். சத்தம் போட வச்சு பாட்டியை வர வச்சுருவோம். பாட்டி தான் முதல்ல சத்தம் கேட்டு வரும். ஃபஸ்ட்டு பாட்டியை வர வச்சுருவோம். இவ்வளோ சத்தம் போடுறேன், வரவே இல்லை. பாட்டி என்ன செய்யுதுன்னு தெரியலையே. சமைச்சு சாப்பிட்டுட்டு தூங்கிடுச்சா? என்னத்தை சமைக்கும்னு தெரியலங்க. இது சமைச்சா வேறு புகையாக போகும். எதையோ கருப்பாக அப்படியே இது அந்த வாட்டர் போகிறதில் வச்சு சமைச்சிக்கிட்டு இருக்கோம். என்ன தான் செய்யணும்னு தெரில. வந்துருச்சு. ஓகே, இதை போட்டு தள்ளிட வேண்டியதான். போய் தொலைடி கிளவி. போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, செத்து போச்சு. எங்கள் தாத்தாவை காணும். டேய் கிளவா, எங்கடா இருக்க? கிராண்ட்ஃபா, எங்கே இருக்கீங்க? கிராண்ட்ஃபா வாங்க. இந்த கிளவாடி மட்டும் தான் வரத்துக்கு நேரம் ஆகுது. ஏன்னா இவருக்கு தான் காது கேட்காது. இவர் ஒரு லேட் பிக்கப்பு. கிளவி வேறு மறைஞ்சு போயிடுச்சு. இப்போ தான் வருது நித்தலாம். ஓகே, போட்டு தள்ளியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அடுத்த எதுவும் திங்ஸ் கிடைக்குதான்னு பார்க்கணும். ஆமோ ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆமோ ஃபில் பண்ணிக்கலாம். இங்கே இருக்குது. வேறு அவசரத்துக்கு எடுக்க கூட வர மாட்டேங்குதுங்க. கன்னை இப்போதைக்கு இங்கே போட்டுட்டு முதல்ல அந்த விரிஞ்ச் அங்கே போட்டோம்ல, அதை கொண்டு போய் அங்கே தண்ணியெல்லாம் ரிமூவ் பண்ணிப்போம். இதை பாருங்கள், இந்த இப்போ டோர் இங்கே அந்த சைடு இந்த ஓரத்தில் தண்ணி போகும். அந்த தண்ணியை ரிமூவ் பண்ணி விட்டால் தான் அந்த பையன்கிட்ட நம்ம போக முடியும். அவன் ஏதாவது திங்ஸ் வச்சுருப்பான். அந்த குட்டி பையன் தவழ்ந்துக்கிட்டு இருப்பான். இங்கே உள்ள தண்ணிலாம் போயிடுச்சு பார்த்தீங்களா? ஓகே, இப்போ போய் நம்ம கன் எடுத்துகிட்டு வந்து அவனை ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணி அவன்கிட்ட எதுவும் இங்கே எதுவும் இருக்கா? அங்கே சிக்கன் இருக்குது பாருங்கள். சிக்கன் தான். இங்கே ஒரு ஷார்ட் கன் இருக்குங்க. பரவாயில்ல. ஓகே, இது நம்மளுக்கு தேவைப்படும். ஷார்ட் கன் எடுத்துக்கலாம். இப்போதைக்கு மறைஞ்சிக்கலாமா? பாட்டி வந்திருக்குமா? எந்திரிச்சு பாட்டியும் தாத்தாவும் டைம் ஆகிடுச்சா? சரி, சத்தம் போட்டு பார்ப்போம். யாராவது வராங்களான்னு பார்ப்போம். வந்தால் போட்டு தள்ளிட்டு போக வேண்டியதாங்க.
இன்னும் ஒருத்தவங்களையும் காணும். இவ்வளோ சத்தம் கொடுக்குற ஒருத்தவங்களையும் காணும். பாட்டி எங்கே இருக்க? அடிக்கிறதுக்கு மட்டும் வேக வேகமாக வந்துட்டு இருக்க, வரமாட்டேங்கிறிய. இப்போ பாட்டி சீக்கிரம் வா. எங்கங்க எங்கேயும் இருக்கா? ஒரு சத்தத்தையும் காணும். பாட்டி இருக்கீங்களா? பாட்டி வாங்க. பாட்டி எங்கே இருக்கீங்க? பாட்டி பாட்டி என்ன காணும்? இவ்வளோ சத்தம் கொடுக்குற, என்ன பாட்டி எந்திரிச்சே வரலையே? மயக்கத்திலே இருப்பாங்களோ? வந்துருச்சு. பாட்டியை போட்டு தள்ளிட வேண்டியதான். ஓகே, பாட்டியை போட்டு தள்ளியாச்சு. தாத்தா எங்கே இருக்கீங்க? தாத்தா தாத்தா வேர் ஆர் யூ? தாத்தா வேர் ஆர் யூ? இந்தா வந்துட்டுருக்காரு மொட்டை தலை. தாத்தா வந்துட்டிங்களா? தாத்தா போய் வாடா கிழவா, பழைய கிழவா. ஓகே, இதை இப்போ இந்த ஆமாவை எடுத்துப்போம். ஆசீர்வாதம் வாங்குறாரு காலில் விழுந்து தாத்தா. ஓகே, இப்போ அடுத்தது இவனை போட்டு தள்ளணுங்க. போயிட்டான், போய் தொலைஞ்சிட்டான். இவன் ஒரு ஃபோட்டோ பீஸ் வச்சுருக்கான் பார்த்தீங்களா? மொத்தம் 3. இந்த மொட்டையனோட ஃபோட்டோ பீசஸ் வந்து 3 பீசஸ் இருக்கும். 3த்தையும் போய் நம்ம ஓகேங்க. இங்கே நம்மளுக்கு தேவையான ரொம்ப ரொம்ப மெயினான ஒன்று இருக்குது. இது தாங்க ஹெலிகாப்டர் கீ. இது நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதை எடுத்துகிட்டு போகலாம். இப்போ இந்த ஃபோட்டோஸ், இந்த கன்று, இது எல்லாத்தையுமே நம்ம கலெக்ட் பண்ணி மேலே கொண்டு போய் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த கீ எடுத்துகிட்டு போய் இப்படி போட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஷார்ட் கன் எடுத்துப்போம். ஏன்னா இப்போ 2 பேரும் எந்திரிச்சு வந்துடுவாங்க. அதனால் வந்து இந்த ஷார்ட் கன் எடுத்துப்போம். இடையில எதுவும் வந்தானுங்கன்னா போட்டு தள்ளிட வேண்டியதான். ஓகே, வரல. சரி, ஓகே, இப்போதைக்கு நம்ம மறைஞ்சிப்போம். மறைஞ்சி சவுண்டு கொடுத்து பார்ப்போம் வராங்களான்னு. கிராணி குயிக்கா வா. கிராண்ட்பா சீக்கிரம் வாங்க. குயிக்கா வாங்க, குயிக்கா வாங்க. 2 பேரும் வாங்க, போட்டு தள்ளிட்டு போகணும். அடுத்த வேலை பார்க்கணும். சீக்கிரம் வாங்க. இன்னும் நிறைய திங்ஸ் எடுக்கணும். டேப் எடுக்க வேண்டிய வேலை இருக்குது வேறு. அப்போ போட்டு தள்ளியாச்சு கிளவிய. கிழவனை என்ன காணுமே? கிழவன் மட்டும் வராதுங்க அவ்வளோ சீக்கிரம். எங்கேயாவது போயிட்டு காது கேட்காம நின்றுட்டுருப்பார். இல்லைன்னா பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டுருப்பார். ஏதோ ஒரு பாட்டு பாடுவார். அது என்ன தான் பாட்டு பாடுவாருன்னு தெரில. ஏதோ கத்திக்கிட்டு இருப்பார். ஆனால் நம்ம வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிட்டோன்னா அந்த பாட்டை நிப்பாட்டிடுவாருங்க. அவருக்கு தெரியும் போல். இல்லைன்னா அந்த கேமராவில் வாட்ச் இதோ போயிட்டுருக்காரு பாருங்க. கண்ணு தெரியாத கிழவா எங்கே போயிட்டுருக்க? ஓகே, கிழவனை போட்டு தள்ளியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன திங்ஸ் கிடைக்கிதுன்னு பார்ப்போம். இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த கீயை கொண்டு போய் மேலே போட்டு வந்துடுவோம். ஓகே, இந்த நம்மளுக்கு கிடைச்ச திங்ஸ் எல்லாத்தையும் மேலே கொண்டு போய் சேர்த்துருவோம். ஏன்னா ஒன்று ஒன்றா எடுக்க முடியாது, யாராவது வந்து அடிச்சிருவாங்க. அதனால் இப்போதைக்கு கிடைச்ச திங்ஸ் மட்டும் மேலே கொண்டு போய் போட்டுடலாம். ஓகே, ஓரளவு நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம். இன்னும் வந்து இந்த ஃபியூஸையும் கொண்டு போய் போட்டுடலாம். இந்த ஃபியூஸ் கண்ணுக்கே தெரியலங்க, ஒயிட்டாக அப்படியே கண்ணுக்கு தெரியாத மாதிரி இருக்குது. ஓகே, இதையும் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து டேப் எங்கே இருக்குதுன்னு தெரியல. ஆல்மோஸ்ட் டேப்பு வந்து கீழே வச்சுருப்பாங்க. அந்த கீழே போட்டு நிப்பாட்டி வச்சுருப்பாங்கல்ல, அங்கே இருக்கும். ஸோ நம்ம வந்து ஓரளவு எல்லாத்தையும் பார்த்தாச்சு. எல்லாமே கபோர்டெல்லாம் செக் பண்ணியாச்சு. ஆனால் வந்து எங்கேயுமே அந்த டேப் வந்து கிடைக்கல. ஸோ நம்மளுக்கு கீழே அங்கே போட் நிப்பாட்டி வச்சுருக்காங்கல்ல, அங்கே கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு இந்த கிளவியை போட்டு தள்ளிடலாம். வில்லி கிளவி, போயிட்டு வாடி வில்லி கிளவி. ஓகே, இந்த தாத்தா இப்போ வேறு எங்கே இருக்காருன்னு தெரியலையே. தாத்தா எங்கே இருக்கீங்க? தாத்தா சீக்கிரம் வாங்க. தாத்தா, இந்த தாத்தா வரவே மாட்டுறாருங்க. ஆல்மோஸ்ட் இந்த தாத்தா வந்துட்டாருன்னா நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும். ஆனால் அந்த தாத்தா வரவே மாட்டுறாரு. எப்போ பார்த்தாலும் இந்த பாட்டி தான் ஃபஸ்ட்டு வந்துடுது. ஏன்னா இதுக்கு தான் ஒரு பிஞ்சளவு சவுண்டு கேட்டால் கூட இந்த பாட்டிக்கு நல்லா காது கேட்கும் வந்துடும். ஆனால் இந்த தாத்தாவுக்கு பார்த்திங்கன்னா காது கேட்கவே கேட்காது. கண்ணும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் தூரத்தில் இருந்து நின்னா கூட அவர் சம்டைம் வந்து பார்க்காமலே போயிட்டுருக்காரு. ஸோ வந்து அவருக்கு கண்ணும் தெரியாது, காதும் கேட்காதுன்னு நினைக்கிறேன். சில நேரத்தில் வந்து பாட்டியை போட்டு தள்ளிட்டா உடனே வந்துடுவார். அப்போ எதுவும் பார்த்துருவார் போல், அதனால் உடனே வந்துடுவார். இப்போ அவருக்கு தெரியல, எங்கே இருக்காருன்னு தெரியல. எதுவும் பாட்டு பாடிட்டு இருப்பார் போல இருக்குது. இல்லைன்னா கீழே எங்கேயாவது நம்ம இருக்கோமான்னு செக் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஓகே, தாத்தா வர மாதிரி தெரியல. வெளியில் போய் பார்க்கலாமா? திடீர்னு போகும்போது ஆஹா அப்படின்ட்டு வந்து அடிச்சிடுவாருங்க. அவரை நம்ப முடியாது. அதனால் இங்கே தான் எங்கேயாவது இருப்பாருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், வராரான்னு பார்ப்போம். காணும் தாத்தாவை.
இது வந்து ஹெலிகாப்டர் எஸ்கேப்புங்கிறதுனால நம்மளுக்கு நாட்கள் தேவைப்படுதுங்க. ஏன்னா திடீர்னு நம்ம அவசரமாக எங்கேயாவது திங்ஸ் எடுக்க போயிட்டுருக்கும்போது வந்து அடிச்சிருவாங்க. அதனால வந்து நம்ம கொஞ்சம் பதுங்கி இருந்து தான் போகணும். இல்லைன்னா வந்து டேஸ்லாம் காலியாகிடும். மொத்தம் 5 டேஸ் தான் இந்த வீட்டுக்குள்ளே நம்மளுக்கு கொடுப்பாங்க. அந்த 5 டேஸ்க்குள்ளே நம்ம எஸ்கேப் ஆகி வெளியில் வந்துடணும். இப்போ சவுண்டு கொடுத்து பார்ப்போம். இப்போ இவ்வளோ நேரம் ஆகிட்டதுனால கிராணியே திருப்பி எந்திரிச்சு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சவுண்டு கொடுத்து தான் பார்க்கணும். கிராணி வந்து பார்த்தீங்களா, கிராணி எந்திரிச்சு வந்துருச்சு. ஆனால் இந்த கிராண்ட்பாவுக்கு வந்து காது கேட்குமா கேட்காதானே எனக்கு தெரியல. கிராணி எந்திரிச்சு வந்துடுது. ஆனால் அந்த கிராண்ட்பா எங்கே தான் போவாருன்னே தெரிய மாட்டேங்குது. ஆளையே காணும். ஸோ வாங்க பார்ப்போம். கிராண்ட்பா எங்கே இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. நீங்களும் வந்தீங்கன்னா நல்லா வந்துட்டார். ஓகே, போட்டு தள்ளியாச்சு. 2 பேரும் அட் அ டைம் போயிட்டாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அந்த டேப்பு சொன்னேன்ல, அது எதுவும் இங்கே இருக்கா இல்லை பெட்ரோல் எதுவும் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கிச்சனுக்குள்ளே மேபி இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நம்ம இதுக்குள்ளே இங்கே க்ரோபர் இருக்குதுங்க. ஓகே, இந்த க்ரோபர் எடுத்துகிட்டு போனால் 2 பாக்ஸ் இருக்கும். இங்கே ஒரு பாக்ஸ் இருக்கும் மேலே. ஐயோ, எல்லாம் மறையிறானுங்களே, வந்துடுவானுங்களே திருப்பி. இவனுங்க வேறு செத்து ஓகேங்க, பெட்ரோல் இருக்குது. செத்து பொழைச்சிக்கிட்டு இருக்கானுங்க. இதை கொண்டு போய் மேலே போட்டு வந்துடுவோம். ஓகே, பெட்ரோலு, ஃபியூஸு, ஃபோட்டோஸு எல்லாம் கலெக்ட் பண்ணி போட்டாச்சு. இன்னும் ஒரு பீஸ் மட்டும் ஃபோட்டோ கீழே இருக்குது. அந்த குழந்தை தவழ்ந்துட்டு இருப்பான ஒருத்தவன், பேய் குழந்தை, அவன்கிட்ட இருக்கும். அந்த ஒரு பீஸையும் கலெக்ட் பண்ணி போடணும். இப்போ க்ரோபர் எடுத்துக்கிட்டு கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். மேபி டேப் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இருக்குங்க. ஓகே, கீழே இருக்கும் டேப்பு. நம்ம போய் கீழே எடுத்துகிட்டு வந்துடலாம். அந்த பார்த்திங்களா, இங்கே இருக்குது. ஓகே, இந்த டேப்பை கலெக்ட் பண்ணிவிட்டு கீழே எடுத்துகிட்டு வந்துட்டாச்சு. போய் இதை வச்சு மேலே கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன எடுக்கணும்? ஃபோட்டோ பீஸ் எடுக்கணுங்க. பேலன்ஸ் ஒன்று இருக்குது, அதை எடுக்கணும். ஓகே, இதை கொண்டு போய் மேலே வச்சிடலாம். ஓகே, ஆல்மோஸ்ட் திங்ஸ்லாம் எடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த ஒரு ஃபோட்டோ பிக், அது அப்புறம் ஷார்ட் கன், இது மட்டும் நம்ம எடுத்துகிட்டு மேலே போய் ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கு தேவையான வேலையெல்லாம் செய்யலாம். ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. அதனால் சவுண்டு கொடுத்து பார்ப்போம். கிராணி எங்கேயாவது இருக்கான்னு பார்ப்போம். கிராணி இருந்துச்சுனாக்கா அது இங்கே வந்துடும். நம்ம அதை போட்டு தள்ளிட்டு போயிடலாம். கிராண்ட்பா 2 பேரையும் போட்டு தள்ளினா தான் அடுத்த வேலை ஆகும். ஓகே, இந்த கிராணி வந்துருச்சு. இதை போட்டு தள்ளிடலாம். அடுத்த கிராண்ட்பா வந்தால் நல்லாயிருக்கும். கிராண்ட்பா எங்கே இருக்கீங்க? தாத்தா எங்கே இருக்கீங்க? வேர் ஆர் யூ? தாத்தா வேர் ஆர் யூ? தாத்தா எங்கே இருக்காரு? தாத்தா எங்கே இருக்கீங்க? டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்களா? வந்துட்டார். ஐயோ, என்னங்க இவர் நம்மளை போட்டு தள்ளிட்டாரு. அச்சோ, ஆமாங்க, கூண்டு அந்த இதை விட்டு வெளியில் வந்துட்டேன் போல். அதுக்குள்ளேயே இருந்தால் போட்டு தள்ள முடியாது. இவர் வெளியில் வந்துட்டேங்க. ஓகேங்க, மறுபடியும் எத்தனை வந்தாச்சுங்க? 3rd டே வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இப்படி ஆயிடுச்சே. இந்த ஃபோட்டோ பீஸ் எடுத்துகிட்டு போயிடலாம் மேலே. அப்படியே எடுத்துக்கிட்டே போய் எஸ்கேப் ஆகிடலாம். அந்த கன்னையும் அப்படியே எடுத்துக்கிட்டோன்னா. ஐயோ, பாட்டி இங்கே தான் இருக்குது. இது மாடியில் இருக்குதுன்னு நினச்சில தள்ளி விட்டேன். போச்சு, பாட்டி வருது. ஐயோ, தாத்தா வந்து அடிச்சிட்டாருங்க படிக்கட்டில். கீழே போயிருப்பார் போல் அவர். நம்ம அதை போய் எடுத்த கேப்பில் இவர் கீழே போயிருப்பார்னு நினைக்கிறேன். இப்படி ஆயிடுச்சு. ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ வந்து நெக்ஸ்ட் டே வந்துட்டோம். நம்ம இப்படியே விட்டால் நம்மளை இங்கேயே அடித்து படுக்க வச்சுருவானுங்க. இங்கே தான் தாத்தா அடித்தார். இங்கே நம்ம ஃபோட்டோ பிக் போட்டுட்டோம். ஐயோ, இந்த தாத்தா மறுபடியும் வராருங்க. இந்த தாத்தா அப்படியே ரவுண்டிங்லேயே தான் இருப்பார் போல இருக்கு. வந்துகிட்டே இருக்காரு. ஓகே, மறைஞ்சுப்போம் இப்போதைக்கு. இந்த மொட்டைத்தலை தாத்தா வேறு நம்மளுக்கு மொட்டைத்தலை ராவணன் மாதிரி வந்துடுறான். இடையில நம்ம கரெக்டாக போகும்போது வந்துடுறாங்க. மொட்டைத்தலை தாத்தா. இந்த தாத்தாவோட ஃபோட்டோவை தானடா தாத்தா எடுத்துகிட்டு போகிறேன். அதுக்கு கூட நான் அலோவ் பண்ண மாட்டியாடா? இந்த ஃபோட்டோ பீஸ் ஐயோ, இன்னும் வந்துகிட்டே இருக்காங்க. இவன் போல இருக்கு. இன்னும் கிழட்டு பையன் போகமாட்றான். சரி, ஓகே, இப்போதைக்கு மறைஞ்சுப்போம். அந்த மறைஞ்சிக்கிற வேலையை தான் அதிகமாக பண்ணிகிட்ருக்கோன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆனால் முடிய மாட்டேங்குதுங்க. இவனுங்கள்ட்ட டேரெக்டாக போனால் ஈஸியாக அடித்து படுக்க வச்சிட்றானுங்க. அதனால் கொஞ்சம் மறைஞ்சு தான் போகணும். பதுங்கி தான் பாயணும் இவனுங்கள்ட்ட. இப்போ தான் போகிறான் பாருங்கள். இவ்வளோ நேரம் என்ன பண்ணிகிட்டு இருந்தானே தெரில கிழட்டு பையன். அப்படியே மெதுவாக போய் ஃபாலோ பண்ணி போய் பார்ப்போம் என்ன செஞ்சிட்ருக்கான்னு. என்ன
என்னடா கிழவா போயிட்டியாடா கிழவா, எங்கே இருக்கடா கிழவா, ஒருத்தவனையும் காணும். கிளவி தான் வந்திருக்கும் போலங்க. ஐயோ கிழவன் மாடியிலேருந்து வரான். அப்போ கிழவன் ஒரு ரவுண்டு கிளவி ஒரு ரவுண்டு இப்படியே மாறி மாறி வந்துட்டு இருப்பானுங்க போல இருக்குது. இந்த ஃபோட்டோவை கொண்டு போய் சேர்க்கவே விட மாட்டானுங்க போல இருக்குது. 2 பேரும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கானுங்க. எவனாவது ஒருத்தன் வந்துகிட்டே இருக்கானுங்க. கிழட்டு பையன், இந்த கிழட்டு பையன் கரெக்டாக வந்துட்டான். மாடியில் ஏறலான்னு போகும்போது கிழவன் வந்துட்டாங்க. கிழவாடி போய் தொலைய மாட்றானுங்க. மாடி கொண்டு போய் இந்த திங்ஸு சேர்க்கவே விட மாட்றானுங்க கிழட்டு பையன். கிளவி ஒரு ரவுண்டு கிழவன் ஒரு ரவுண்டு மாறி மாறி வந்துடுறானுங்க. சரி ஓகே, எவனும் இல்லை, மாடிக்கு போயிடலாமா? டேரெக்டாக போக முடியாது, எவனாவது இருப்பானுங்க பாருங்கள். இங்கே கீழே எவனையும் காணும். ஸோ வந்து மாடியில் தான் 2 பேரும் இருப்பானுங்க. இப்போ சத்தம் போடலாமா, போகலாமா, வேண்டாமா? இருங்க போய் பார்ப்போம் இங்கே எவனாவது இருக்கானுங்களா. இங்கே ஒருத்தவனையும் காணும். மாடியில் தாங்க இப்போ 2 பேரும் இருக்கானுங்க. இவனுங்களை கீழே வர வச்சுட்டு போகணும். மாடிக்கு போனால் டக்குன்னு அடிச்சிருவானுங்க. ஸோ வாங்க இதை சவுண்டு போட வச்சுட்டு 2 பேரையும் கீழே வர வச்சுருவோம். கீழே வர வச்சுட்டு போகலாம். ஓகே, இந்த பக்கமும் பார்த்துக்க. ஐயோ இந்த கிழவன் எங்கேருந்துங்க வந்தான்? இந்த கிழவனுக்கு தான் மறைஞ்சு போயிட்டு இருந்தேன். கிழவன் வந்துட்டாங்க, வந்து அடிச்சிட்டான். இந்த கிழவன்கிட்ட தப்பிக்கவே முடியல. டே 4 வந்துட்டோங்க. இப்படி பண்ணுறாங்களே, 2 பேரும் மாறி மாறி அடிச்சுட்டே இருக்காங்கங்க. ஐ திங்க் இந்த வீட்டை விட்டு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். எவனாவது இருக்கீங்களாடா? எவனாவது இருந்தால் சத்தம் போட்டுட்டு வாங்கடா, இங்கே இருக்கேன், ஐசியூன்னு. இந்த கிழவங்க சுச்சா போயிட்டுருக்காங்க. கிழட்டு பையன் கிழவன் வந்துட்டானா? இந்த பாருங்க அப்படியே ஆடி அசைஞ்சு கண்ணு முன்னாடி நிற்கிறேன். அப்படியே பார்க்காத மாதிரி போயிட்டுருக்கான் அந்த கிழட்டு பையன். ஐயோ இந்த கிழவி இங்கே தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம மாடிக்கு ஓடிடலாம். 2 பேரும் கீழே தான் இருக்கானுங்க. மாடிக்கு போயிடலாம். ஓகே, இங்கே போய் மறைஞ்சிக்குவோம். கிளவி வேகமாக இங்கே தான் வந்துட்டுருக்கோம். இங்கே ஒரு சத்தத்தை போட வச்சு 2 பேரையும் போட்டு தள்ள வேண்டியதான். இப்போது பாட்டி சீக்கிரம் வா பாட்டி, இங்கே உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன். கன்னு கிஃப்ட்டு, ஷார்ட் கன் கிஃப்ட்டு. நல்லா வந்து நில்ல, வைக்க மாட்டியா? ஓகே போய் தொலை. ஓகே, கிளவியை போட்டு தள்ளியாச்சு. இன்னும் இந்த கிளவாடி வந்தாருன்னா நல்லாயிருக்கும். தாத்தா வாங்க தாத்தா, எங்கே இருக்கீங்க தாத்தா? தாத்தா நீங்கள் எங்கே இருக்கீங்க தாத்தா? கொஞ்சம் நான் வெளியில் வந்தாலும் நீங்கள் என்னை போட்டு தள்ளிடுவீங்க தாத்தா. பரலோகத்துக்கு அனுப்பிடுவீங்க தாத்தா. சீக்கிரம் வாங்க தாத்தா. தாத்தா எங்கே இருக்க தாத்தா? சீக்கிரம் வா தாத்தா, வேலை இருக்குது தாத்தா, சீக்கிரம் வா தாத்தா. ஐயோ காது கேட்காம எங்கேயாவது சுற்றிட்டுருக்காரா? போன வாட்டி வந்து அடித்த மாதிரி திடீர்னு வந்து அடிச்சிட போகிறாரு எதிர்பார்க்காத நேரத்தில். தாத்தா எங்கே இருக்கீங்க தாத்தா? சீக்கிரம் வாங்க தாத்தா. தாத்தா வந்தீங்களா தாத்தா? தாத்தா எங்கே இருக்கீங்க? வேர் ஆர் யூ? தாத்தா எங்கே இருக்கீங்க? இவ்வளோ சவுண்டு கொடுத்து வரல. நான் இவ்வளோ நேரம் கூப்பிட்டுட்ருக்கேனே தாத்தா, உங்களுக்கு காதே கேட்காதா? பாட்டி கூட போய் டூயிட் ஆடிட்டு இருக்கீங்களா? இல்லைன்னா பாட்டியை கொண்டுட்டுன்னு அழுதுட்ருக்கீங்களா? பாட்டியே மறைஞ்சு போயிடுச்சே தாத்தா, திருப்பி வந்துருச்சா? தாத்தா எங்கே இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க, டைம் ஆகுது, வாங்க தாத்தா. தாத்தா வேர் ஆர் யூ? தாத்தா இருக்கீங்களா? சவுண்டு கொடுத்தா பாட்டி வேணா வருங்க, தாத்தா வரமாட்டார். இப்போ போன பாட்டியே திருப்பி வந்துருச்சு பார்த்தீங்களா? போன பாட்டியே திருப்பி வந்துருச்சு, ஆனால் அந்த தாத்தாவை காணும். ஓகே, தாத்தா வர வச்சிடலாம். இப்போ வந்து பாட்டியை கொண்டதுனால தாத்தா வந்துடுவாருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். வந்தாருன்னா ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா அந்த தாத்தாவை தேடி போகணுங்க. ரொம்ப அப்பா ஓகே தாத்தா வந்துட்டார். போய் தொலைடா கிழவா. எங்கடா போன கிழவா? இப்போ தான் வர. போய் கக்கூஸில் உட்காந்துருந்தியா? கிழட்டு பயலே, கொஞ்சம் பாருங்கள் கொடூரமாக இருக்கான். ஓகே, இப்போ இந்த ஷார்ட் கன்னையும் கொண்டு போய் மேலே போட்டுக்குவோம். ஓகே, இந்த ஒரு ஃபோட்டோ பிக்கு மட்டும் கீழே இருந்தது இல்லைங்க, அந்த ஃபோட்டோ பிக்கையும் எடுத்துகிட்டு வந்துடுவோம். எல்லா திங்ஸையும் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து அடுத்தது ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ண வேண்டியதான். வேலை முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு. சரி ஓகே, இவனுங்களை போய் பார்ப்போம் என்ன செய்கிறானுங்கன்னு தெரில. மறைஞ்சிட்டானுங்களா இருக்கானுங்களான்னு தெரியல. மறைஞ்சிட்டானுங்கங்க. ஓகே, இவனுங்க வந்துடுவானுங்க திருப்பி. அதனால் நம்ம போய் சேஃபாக வந்தாச்சு. மேலே எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இதெல்லாம் போய் இப்போ கனெக்ட் பண்ணுவோம். மொட்டைத்தலை தாத்தா, இது ஒரு ஃபோட்டோ, அதை வேறு 3 துண்டாக கிழிச்சு வச்சுருக்கானுங்க. கிழவனோட போஸை பார்த்தீங்களா? அதில் எப்படி இருக்கான் பாருங்க கிழவன்.
இன்னொரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் ஜாயின் பண்ணிட்டோன்னா ஒரு வேலை முடிஞ்சிருச்சு. இந்த டோர் ஓப்பன் ஆகிடும். இந்த 3 ஃபோட்டோ பிக்கையும் வச்சாதாங்க இந்த டோர் ஓப்பன் ஆகுது. பார்த்தீங்களா, இப்போ இந்த டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. முதல்ல இந்த டோர் ஓப்பன் ஆகாது. இந்த 3 பிக்கையும் கொண்டு போய் வைக்கணும். அப்போ தான் இந்த ஃபோட்டோ வந்து ஓப்பன் ஆகும். அடுத்தது கன் எடுத்துகிட்டு போய் நம்மளுக்கு ஒரு வேலை இருக்குது. அங்கே 3 இது என்னமோ தெரிலங்க, இது ஒன்று 3 வந்து ஆடிட்டுருக்கோம். இதை வந்து கரெக்டாக குறி வச்சு சுடணும். குறி வச்சு சுட்டுட்டோன்னா நம்மளுக்கு வந்து இன்னொரு டோர் ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து ஆடிட்டே இருக்குங்க. இதை கரெக்டாக பார்த்து சுடணும். ஐயோ, இது வேறு கரெக்டாக வர மாட்டேங்குதுங்க. இதை கரெக்டாக குறி வைக்கணும். ஓகே, ஒன்று சுட்டாச்சு. அடுத்தது இன்னும் 2வது சுடணும். சுட்டாச்சா இல்லையா? ஓகே, சுட்டாச்சுங்க. 3வது ஓகே, 3த்தையும் சுட்டாச்சுங்க. இப்போ இந்த கன்னை இங்கே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னென்னா, என்ன திங்ஸ் இருக்குன்னு தெரியலையே. ஓகே ஓகே, இந்த ஃபியூஸ் எடுத்துகிட்டு போய் இப்போதைக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 2 டோரு நம்ம தாண்டிட்டோம். 3ஆவதாக அந்த இதை தாண்டி போகணும். ஐ திங்க் அந்த கீழே வந்து கிளாஸில் இருக்கும்ல, அதை தாண்டி போகணுங்க இப்போது நம்ம. அதனால் இந்த ஃபியூஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதை எடுத்துகிட்டு போய் நம்ம அதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்குல்ல, இதில் கனெக்ட் பண்ணணும். ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த டோர் இப்படியே ஓப்பன் பண்ணி இப்படியே நம்ம போய்க்கலாம். அப்படி சுற்றி போக தேவையில்ல, இந்த வழியாக போய்க்கலாம். இது ஷார்ட்டு. ஓகே, இப்போது நம்ம பெட்ரோல் எடுத்துகிட்டு போய் ஃபில் பண்ணிக்கலாம். கிளவி வருதா? கிளவி இருக்கியா? சத்தம் போட்டு பார்ப்போம், வருதான்னு வந்து பார்க்குதான்னு பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து இந்த டேப் எடுத்து ஒட்டிக்கலாம். அந்த ரெக்கை உடஞ்சிருக்கு பார்த்தீங்களா, இங்கே வந்து அந்த டேப்பை ஒட்டி விடணும். ஒட்டிக்கிச்சா? ஓகே, இப்போ வந்து 2 வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ சாவி எடுத்துகிட்டு நம்ம போக வேண்டியதான். கிளவி வந்துருச்சுங்க. இங்கே பாருங்கள், நம்மளை பார்த்துட்ருக்கு. வந்து கீழே இறங்கு, நான் ஒன்று இன்னைக்கு அடித்து கைமா பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கு இந்த கிளவி. ஓகே, ஐயோ, இது என்னங்க இப்படி நின்று கொடூரமாக பார்த்துட்ருக்கு. சரி வாங்க, நம்ம போயிடலாம். பாய் பாய் கிளவி, டாட்டா கிளவி. நான் எல்லாம் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு தானே? ஓகேவா? ஓகே, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஃப்ளைட் கிளம்பிடுச்சு. நம்ம இப்போ போகலான்னு நினைக்கிறேன். ஓகே, வாங்க போகலாம். இந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகியாச்சு. என்னங்க இது? ஐயோ, என்னங்க இது? ஃப்ளைட்டு விழுந்துருச்சுங்க கீழே. ஐயோ, இங்கேயே இருக்கிறோங்க. நம்ம மயங்கிட்டோம் போல இருக்குது. ஐயோ, புகையாக வந்துட்டுருக்கு ஃப்ளைட்லேருந்து. சிச்சோ, என்னத்தை மறந்தேன்? மேனுவல் புக்கு மறந்துட்டேங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க அது. அதை எப்படி மறந்தனே தெரியலங்க. அதை போய் எடுத்துகிட்டு வந்தால் போக முடியுமா என்னான்னு தெரியல. சரி வாங்க போகலாம். கிளவிட்ட வேற ரொம்ப வீரமாக பேசிட்டு வந்தேன். இப்போ கன்று ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கன்று எடுத்துக்கிட்டு போவோம். பாட்டி இருக்கா என்னான்னு தெரில, கீழே பார்ப்போம். பார்த்துட்டு மெதுவாக நம்ம கீழே போகலாம். பாட்டி இருக்கியா? பாட்டி இருந்தால் சவுண்டு கொடு பாட்டி. என்னோடய ஹெலிகாப்டர் கீழே விழுந்துடுச்சு பாட்டி. ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. நீ பட்டுக்கு நான் வந்து கீழே குதிச்ச வேகத்தில் அடிச்சிடாதேன்னு. பாட்டி இருக்கியா? ஐயோ, ட்ராப்லாம் போட்டு வச்சுட்டு போயிருக்குங்க. இங்கே தான் இருந்துட்டு போயிருக்கும் போல இருக்குது. சரி, இப்போ சத்தம் போட வச்சு பாட்டியை நம்ம கில் பண்ணிடுவோம். இல்லைன்னா நம்மளை அடிச்சிடும். நம்மளை வந்து இன்னும் 1 டே தான் நம்மளுக்கு இருக்குது. ஆல்ரெடி 4th டே கம்ப்ளீட் ஆகிடுச்சி. இன்னும் 1 டே தான் இருக்குது. பாட்டி எங்கே இருக்க பாட்டி? வரியா பாட்டி? உன்னை நான் இப்போதைக்கு போட்டு தள்ளணும். சீக்கிரம் வா பாட்டி. வந்துருச்சுங்க. பாட்டி வந்துருச்சு. ஓகே, பாட்டியை போட்டு தள்ளியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து தாத்தா வந்தாருன்னா நல்லாயிருக்கும். தாத்தா சீக்கிரம் வாங்க, உங்களையும் போட்டு தள்ளி. உங்கள் பாட்டி உங்களோட ஒய்ஃபை கில் பண்ணோடனே வந்துடுவீங்களே நீங்களும்.
நீங்கள் வந்துட்டா தானே ஈஸியாக இருக்கும். வாங்க தாத்தா. தாத்தா தாத்தா கொஞ்சம் வழி விடு. வந்துட்டார். ஓகே, தாத்தாவையும் இப்போ போட்டு தள்ளியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அந்த மேனுவல் புக்கு எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். மேனுவல் புக்கு இங்கே இருக்கா? இங்கே இல்லை. வேறு எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? இங்கே இருக்கா? இங்கெல்லாம் இல்லை. ஐயோ, இந்த புக்கை எங்கெங்கே வச்சுருக்கானுங்க? ஓ, இங்கே வச்சுருக்கானுங்கங்க. இது முதல்லே பார்த்துட்டு இருக்கக்கூடாதா? இப்படி மிஸ்டேக் ஆகிடுச்சு. இப்போ அந்த ஹெலிகாப்டர் வேறு போகுமா என்னான்னு தெரியலங்க. பார்ப்போம், போய் தான் பார்க்கணும். ஓகே, இப்போதைக்கு நம்ம போய் பார்க்கலாம். போகுதா என்னான்னு தெரியல. ஓகே.